ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதாவது வீட்டில் நீங்கள் நார்மலாக செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு 7-8 தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுக்குங்க நீளவாக்கில். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், 10 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுக்குங்க, அரைக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்துக்குங்க. இதுக்கு வரமிளகா தூளும் பாருங்கள், அடுத்தது பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகா போட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வணங்கிட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க. நல்லா அரைச்சி வச்சுக்க வேண்டாம், தக்காளியை 1-2 அரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இந்த குழம்புக்கு அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கலாம். பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த இதுக்கு நல்லா இருக்காது. தொக்குக்கு நார்மலாக நம்ம வச்சு சாப்பிட்ற தொக்குக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், ஆனால் இந்த குழம்புக்கு நீங்கள் தட்டி தான் போடணும். அடுத்தது வரமிளகா தூள் போட்டுக்கலாம். நாங்கள் 1.5 ஸ்பூன் போடுறோம், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அதே எண்ணெயிலே போட்டுடணும், அப்போ தான் அந்த சிகப்பு கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சு. நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டுருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அடுத்து நம்ம தக்காளியே இதோட சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அது நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் நல்லா அரிஞ்சு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நான் இப்போ இதில் இருக்குது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் அகண்ட பாத்திரத்திலே வச்சுக்குங்க. வடைச்சட்டியோ இல்லை கடாயோ நல்லா பெருசாக இருந்ததுன்னா அதில் வச்சு செய்யும்போது அது சுண்ட சுண்ட அந்த சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக தொக்கு செஞ்சுருப்பீங்க, நம்ம அரைச்சி ஊற்றி வைப்போம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. தக்காளி அரைச்சி வச்சு நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது நீங்கள் டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு நேரத்துக்கு, அதாவது நைட் நேரத்துக்கோ இல்லவோ இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, தக்காளி இருக்கிற தண்ணியே தான் இது. தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப கனிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு தெரியும் குழம்போட டேஸ்ட் எப்படி கொடுக்கணும் அந்த தக்காளி, அந்த மாதிரி தக்காளி வாங்கிக்கிங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும், குழம்பு பார்க்கவும் இதாக இருக்காது, அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. ஆனால் நல்லா தக்காளி பழம் நல்லா கனிஞ்சு நல்லா வணங்கி வரும்போது இதை போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இப்போ அதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வணக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். வேறு தண்ணியே சேர்த்துல பாருங்கள், சூப்பராக தக்காளியெல்லாம் வணங்கிருச்சு. பூண்டு நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம தக்காளி எவ்வளோ கம்மியாகிடுச்சு, மற்றதெல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக மூடி வச்சு நம்ம இதை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் வணக்கி ஒரு சூப்பரான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குது, இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டது, பூண்டெல்லாம் பாருங்கள் சூப்பராக இவ்வளோ பழத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா சுண்ட வைக்கணும், தண்ணியே ஊற்றலை. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, அதோடய சேர்த்து செய்யும்போது அவரைக்காய் பொரியலும் பண்ணிகிட்டே தான் உங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் குக்கிங்கில், ஈஸியான சமையல். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் நான் அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்க்யூ.